ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க் ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ட்ரி டைப் 2 பார்ட் 1 பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ இதில் பார்ட் 1 அப்படின்னா ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, என்ட்ரி டைப் 2வே நமக்கு ரெண்டு இதுவாக இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடியான கிளாஸஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா என்ட்ரி டைப் 1 வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அதில் நம்ம என்ன மெயினாக பார்த்துருந்தோம்னா ஒரு இடத்த மார்க்கெட் டிமாண்டில் டேப் பண்ணியிருக்கிறப்போ நம்ம எப்படி லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம சிஹெச் என்ட்ரிஸை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்ஸ் அதையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போகிறேன். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்ட்ரி டைப் 2 பார்ட் 1. ஓகேங்களா, ஸோ பார்ட் 2 எப்போ அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டாப்பிக்காக இதை பாருங்கள். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி டைப் 1ல் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்றத நான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு இப்போ அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கான் அப்படின்னா இதில் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்ட பிறகு இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய என்ட்ரியை ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ஆர்டர் பிளாக்கு அப்புறம் இருக்கிற ஆர்டர் பிளாக்காக இருக்கட்டும், இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஆர்டர் பிளாக் இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா இன்ஜினியர் லிக்விடிட்டி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக பார்த்துருந்தது. இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு 10 ட்ரேடில் 40% தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு போவான். ஓகேங்களா, ஸோ இதை நான் அன்றைக்கே அந்த கிளாஸில் சொல்லியிருந்தேன். மோஸ்ட்டாக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே மேலே போயிடுவான். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டே மேலே போயிடுவான். ஓகேங்களா, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், இந்த இடத்த இதை எப்படி நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஓகேங்களா, மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் ஒரு 10 ட்ரேடு, அந்த 10 ட்ரேடுமே நம்மளால கேப்சர் பண்ணுற முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி முடியாது. ஓகேங்களா, ஸோ யாராலுமே 100% ஆஃப் அந்த ஒரு கேப்சர் பண்ண முடியாது, எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, 70 to 75% வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, அது எப்படி அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா, அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ட்ரி டைப் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, எப்படி ப்ரோ நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே மார்க்கெட்டு எப்படி போவோம், எந்த மாதிரிலாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதுக்கான ப்ராபபிலிட்டி எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத நான் இன்னைக்கு டீச் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்து ரெண்டு விதமாக எடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று மார்க்கெட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போவோம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டு ஒரே ஒரு விக்கு மட்டும் என்ன பண்ணுவான், இது கீழே விட்டு இங்கே இருக்கிற இந்த ஸ்டாப் லாஸஸை கலெக்ட் பண்ணிட்ட பிறகு உடனே மேலே போய் உடச்சிருவான். ஏன் அப்படின்னா இங்கே வந்து இன்ஸ்டியூஷனோடைய பை லிமிட் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒன்ஸ் இங்க இருக்கிற இந்த ஸ்டாப் லாஸஸ்லாம் கலெக்ட் ஆன பிறகு உடனே என்ன ஆயிடும், மேலே போய் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே ப்ரோ, ரெண்டாவதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே ப்ரோ, க்ளோஸ் தானே ப்ரோ பண்றான், அப்ப கீழே தானே வருவான் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஓகேங்களா, அவன் க்ளோஸ் பண்ணாலும் அது ஸ்டாப் பண்ணலாம். அதை க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா மேலே போய் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறப்போ இதை எப்படி நம்ம ப்ராப்பரா பிடிக்கிறது. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கையும் டேப் பண்ணிருக்க மாட்டான். மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே சம்டைம்ஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே போய் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது ஏன் நடக்குது அப்படின்னா மெயின் தேவை என்ன, அவனுக்கு லிக்விடிட்டி மட்டும்தான். ஓகேங்களா, ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோன்றது ஒரு செகண்டரியான விஷயம் தான். ஓகேங்களா, இங்க வந்தா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதர்வைஸ் அதை விட்டுலாம். அதே மாதிரி தான் இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டியும் மார்க்கெட்டே இந்த ஆர்டர் பிளாக்கு வரவே மாட்டான். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு ஸ்ட்ரைட்டா வந்து இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி மட்டுமே எடுத்துக்கிட்டு போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணலாம், அதுக்கான ப்ராபபிலிட்டி எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நீங்க மெயினா பார்க்க போறீங்க. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு நீங்க இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு இடத்த இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் பண்ணா இல்ல அப்படின்னா இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணா. ஓகேங்களா, ரெண்டு இதுவாக தான் பண்ண போறான். ஒன்னு அவன் க்ளோஸ் பண்ணி பண்ணணும், இல்ல அப்படின்னா ஸ்வீப் பண்ணி எடுப்பான் இல்லையா. இந்த ஸ்வீப் பண்ணா நம்ம என்ன பார்க்கணும், இதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது. ஓகேங்களா, அதை தான் இன்னைக்கு மெயினா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இந்த ஸ்வீப் பண்ணா மட்டும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயமா ஒன்ஸ் இதை நான் வந்து ஒரு டெய்லியில பாக்குறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, நான் இப்போ டெய்லியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் டேல பார்க்குறேன் டெய்லியில். ஓகேங்களா, டெய்லியில் ஸ்ட்ரக்சர் நான் பார்த்துட்டே போகிறேன். இன்டியூஸ்மெண்ட் நடக்குது, இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் மேலே ஒரு ஹையர் ஐயா கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெவலில் இருந்தெல்லாம் மேலே போய் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் டெய்லியில் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணுறான். ஓகேங்களா, இந்த இடத்து ஸ்வீப் நடக்குது அப்படின்னா இங்கே இன்ஸ்டியூஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக இந்த இடத்துலேருந்தே போடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதுவா இந்த பிக்கே மார்க் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு என்ட்ரிஸை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா,
இப்போ இங்கேருந்து ஒரு என்ட்ரி இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஹையர் ஏ மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா, இது வந்து மெயினாக ப்ராபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா, இது ஒர்க் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதிகபட்சமே ஒரு 1:2 ஆர் 1:3 தான் வரும். ஓகேங்களா, அவ்வளோதான் வரும். ஓகேங்களா, இதுக்கு நம்ம என்ன ப்ரோ பண்ணலாம் ஆல்டர்வே அப்படின்னா, இதை வந்து ரீஃபைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பேசிக்காக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த விக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீஃபைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட் டெய்லியில மார்க்கெட் இதை ஸ்வீப் பண்ணிட்ட பிறகு லோவர் டைம் ஃப்ரேம், ஓகேங்களா, டெய்லியோட லோவர் டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா 1 hour இல்லையா. ஸோ 1 hourக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 hourல சேஞ்ச் பண்ணி இந்த விக்கை மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த விக்குக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு 2-3 ஆர்டர் பிளாக் இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 2 இல்லை 3 தான் இருக்கும். ஓகேங்களா, அதை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இந்த 2 ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட் வந்துட்ட பிறகு நான் டேரெக்டாக என்ட்ரி போட்டுடலாமா ப்ரோ அப்படின்னா அந்த மாதிரியும் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதுவாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, மார்க்கெட்டு ஒன்ஸ் இந்த ஸ்வீப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஓகேங்களா, இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணாலும் சரி, இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு இந்த விக்கை மார்க் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு மார்க்கெட்டை இந்த இடத்துக்கு வந்து தொடரப்ப நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, மார்க்கெட் ஒன்ஸ் இதை டேப் பண்ணிட்ட பிறகு நம்ம சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா, அது என்ன ப்ரோ சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் நம்மளுடைய டிமாண்டை டேப் பண்ணிட்ட பிறகு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வரான்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க்கெட் வந்துகிட்டே இருக்கிறப்போ இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்ட பிறகு நமக்கு ஒரு சிங்கிள் கேண்டில் பிரேக் அவுட் நடக்கணும். ஓகேங்களா, அது இந்த மாதிரி. ஓகேங்களா, மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலை தாண்டி க்ளோஸ்ன்றது ஒன்று வைக்கணும் மஸ்டா. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி வரனா மேலே போயிட்டு இந்த கேண்டிலை தாண்டி என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் நடக்குது அப்படின்னா இதை தான் நம்ம சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, எதனால அப்படின்னா ஒருவேளை இன்ஸ்டிடியூஷன் இங்கே பை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த கேண்டிலை தாண்டி க்ளோஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கிருந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய என்ட்ரிஸ் எங்கே ப்ரோ பிளேஸ் பண்ணுறது, எதை ஸ்டாப் லாஸாக வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒன்ஸ் மார்க்கெட்டே இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்ட பிறகு இந்த ஃபார்மேஷனை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சிங்கிள் கேண்டில் பிரேக் அவுட் இங்கே மேலே நடந்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும் இல்லையா, இவன் இங்கே வந்து தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆகிட்ட பிறகு இதை வந்து தொட்டுட்டு போவான், மோஸ்ட்டாக தொட்டுட்டு போவான். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை தொடுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய என்ட்ரியை நமக்கு இங்கே ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, இந்த கேண்டிலில் இங்கே நம்ம என்ட்ரி போட்டிருப்போம். ஸோ இந்த கேண்டிலில் இங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸஸ் வந்து இந்த கேண்டிலோடைய லோவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த கேண்டிலோட லோவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட என்ட்ரி வந்து இது ஒன்ஸ் டேப் பண்ணுறப்போ பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சா பார்த்தீங்களா, இல்லை அப்படின்னா தேர்ட் கேண்டில் ஸ்டார்டிங் ஓப்பனிங்கில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிட்டு இந்த கேண்டிலோடைய லோவில் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஸ்டாப் லாஸஸை வச்சுக்கலாம். ஓகேங்களா, டார்கெட்டை ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ஹையில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது அப் ட்ரெண்டாக இருக்கிறதுனால நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இதுவே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா அது ஆஸ் யூஸ்வல் சேம் தான். ஓகேங்களா, இங்கே என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக டெய்லியில் மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ணணும். ஸ்வீப் பண்ணிட்டு பிறகு அந்த பிக்கை மார்க் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கு அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் அதில் இருக்கிற ஆர்டர் பிளாக்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் வந்து நடக்கணும். ஓகேங்களா, சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன். ஓகேங்களா, இதை தான் நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் அங்கே நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் அங்கேருந்து என்ட்ரி போடலாம். ஓகேங்களா, இங்கே நடக்கணும். ஒருவேளை ப்ரோ அவங்க டேப் பண்ணிட்டான் ப்ரோ எனக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்னா அப்படியே இந்த கேண்டிலுக்கு வந்துருங்க. ஓகேங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கு இந்த ஆர்டர் பிளாக்ல வந்துட்ட பிறகு மார்க்கெட்டு இதே மாதிரி நமக்கு ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இங்கேருந்து ஒரு பையை ட்ரை பண்ணலாம். ஃபைனல் டார்கெட் அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா, ப்ரோ எல்லாத்தையுமே உடச்சிட்டான் ப்ரோ இங்கே கொடுத்து மார்க்கெட் இதை உடச்சிட்டான் அப்படின்னா விட்டுருங்க. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் பிளேசஸ்லேருந்து அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு மார்க்கெட் அதை இது பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை விட்டுறலாம். ஒருவேளை இங்கே கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதே தான் இந்த இடத்துக்கும். இந்த இடத்த மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ணா அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே இருக்கிற இந்த பிக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி அந்த இடத்த இந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய என்ட்ரிஸாக பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நான் ரெண்டுத்துக்குமே கூட காட்டுறேன். ஸோ கோல்டில் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ கோல்டு நிறைய பேர் கேட்டிருந்தேன் ஒரு கோல்டில் காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ கோல்டுலையும் காட்டுறேன். ஸோ கோல்டில் நமக்கு ஒரு இடத்த ஸ்வீப் நடக்கணும். ஸ்வீப் நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா,
ஸ்வீப் நடந்த இடத்த நான் உங்களுக்கு ப்ராப்பராக அதை காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே ஸ்வீப் நடந்திருக்க மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து புல் பேக் கொடுத்து வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ ப்ராப்பராக இங்கே கட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் தான் இல்லையா? ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கான். இங்கே என்ன நடந்திருக்கு? ரீசன்ட் புல் பேக்கு கடைசியாக நடந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது இல்லையா? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அதுக்கு காரணமான ஹையர் லோ கீழே இருக்கான் இல்லையா? அதுக்கு காரணமான லோ எங்கே இருக்குது? அதுக்கு காரணமான லோ இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம பை தான் ட்ரை பண்ண போகிறோம். எப்போ பை பண்ணுவோம்? ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் பை பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதில் இன்டியூஸ்மெண்ட்டுனா இதான் இல்லையா? ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட். ஸோ ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும், வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு பிறகு நம்ம பை பண்ணலாம். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டு நடக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது இன்டியூஸ்மெண்ட்டு நடந்துருச்சு. இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு பிறகு மேலே வந்து ஒரு ஹையர் ஐயை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் இல்லையா? நம்ம ரூல் படி எல்லாத்தையும் ப்ராப்பராக அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுதான் ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு பிறகு மார்க்கெட்டை அதை எப்படி எடுத்திருக்கான்? இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி எடுத்திருக்கான் இல்லையா? ஸ்வீப் பண்ணி இங்கே நடக்கிறப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்வீப் பண்ண அந்த விக்கை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு விஷயமா டேரெக்டாக என்ட்ரி போடலாம். பட் இது வந்து லோ ப்ராபிலிட்டி. ஓகேங்களா? இதை மஸ்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் லோ ப்ராபிலிட்டி. ஓகேவா? ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த விக்கை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இங்கே செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ டெய்லி அப்படின்னா 1 hour போகிறேன். 1 hourல எனக்கு அங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? அங்கேருந்து ட்ரை பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இருக்குது ஆர்டர் பிளாக்கு? இதான ஆர்டர் பிளாக்கு. ஸோ ப்ராப்பராக இதில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட்டே இதை டேப் பண்ண வரான் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது ஒன்று தேவை. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு மார்க்கெட் இதை வந்து டேப் பண்ணுறப்போ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. அது வந்து ப்ராபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இங்கே இருக்கிற ஓபியில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அங்கேருந்து அப்படியே ஏற்றிக்கிட்டு இருக்கான். இன்டியூஸ்மெண்ட்டு இன்னும் எடுக்கலை. இன்டியூஸ்மெண்ட்டு இப்போ நடந்து போச்சு. எங்கே இருக்குது இன்டியூஸ்மெண்ட்டு? இதுதான் இன்டியூஸ்மெண்ட் இல்லையா? ப்ராப்பராக இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டானா அப்போது இந்த ஓபி வந்தான் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட்டு இந்த ஓபி வந்தான் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் பிளாக்கை வந்து டேப் பண்ணிட்டான். ஓகே ப்ரோ, ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் வரட்டும். ஓகேங்களா? சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்னா, இதை டேப் பண்ணிட்ட பிறகு நமக்கான அந்த ரீசன்ட் கேண்டிலுடைய லோவை ஹையே உடைக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம அப் ட்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஹையை உடைக்கணும். இதில் ரீசன்ட் கேண்டில்னா இதை தான் இல்லையா? இந்த கேண்டில் இருந்தால் என்ன இது மார்க்கெட்டு இதுவாகிட்டு இருக்கான். நமக்கு மேஜர் கேண்டில் தான் தேவை இல்லையா? அப்போ இந்த கேண்டில் தாண்டி என்ன வைக்கணும்? ஒரு க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட்டை அந்த கேண்டில் தாண்டி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும். இன்னும் என்ன பண்ணல? க்ளோஸ்ன்றது வைக்கல. இதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இன்சைட் பார். ஓகேங்களா? இந்த இன்சைடு பாரெல்லாம் நம்ம மோஸ்ட்டாக எடுத்துக்கூடாது. ஓகேவா? நமக்கு மேஜராக ஒரு ஸ்டாப் அண்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒன்று வேணும். இப்போ என்ன பண்ணிட்டான்? ப்ராப்பராக க்ளோஸ் வச்சிட்டானா? அப்போ நமக்கு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்ன்றதை கொடுத்துட்டானா? ப்ரோ நான் இங்கே என்ட்ரி போடுறேன் ப்ரோ அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேண்டிலோடைய லோவில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்கே ப்ரோ அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் 2 விதமாக ஒன்று பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இதில் பாதியில் என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ப்ரோ இதில் நான் ஒரு பாதியில் என்ட்ரி போட்டுக்கிறேன் ப்ரோ அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்லை நான் இந்த ட்ரேடை விட்டுறேன் அப்படின்னாலும் விட்டுடலாம். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் நம்மளால வைக்க முடியாது. ஓகேங்களா? நமக்கு ரிஸ்க் மெயினாக தேவை. ஸோ ஒரு பாதியில் போட்டுருனா இதில் போட்டுக்கோங்க. இது ப்ராபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதில் நான் பாதியில் போட்டுக்கிறேன். இதுக்கு ஸ்டாப் லாஸ் எதை ப்ரோ வைக்கணும் அப்படின்னா இதையே வைங்க. ஓகேங்களா? இந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் இதுவே வைங்க. இந்த ஆர்டர் பிளாக் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதுவும் வைக்கலாம். இது சேஃபர் சைடு தான். பட் இதே வைங்க. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் நமக்கு சேர்த்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம வச்சாச்சு. நம்மளோட என்ட்ரிங்க ஆக்டிவேட் ஆகும் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து டேப் பண்ணுறப்போ. ஃபைனல் டார்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹை வந்து நம்ம ஃபைனல் டார்கெட்டாக வச்சுப்போம் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட்டை என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். ஓகேங்களா? என்னாச்சு? மார்க்கெட்டில் இங்கே நம்மளுடைய என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் டார்கெட்டு அது என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? என்ன ஆகுது? அங்கேருந்து ப்ராப்பராக ஏறுறானா? இங்கேருந்து ப்ராப்பராக ஏறிட்டு இருக்கான். நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டிலோடைய நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்து ஒரு ஹையை மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஹையை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்றத. இங்கேருந்து ஏறுறான். என்னாச்சு இப்போது? ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா? ஸோ ஃபைனல் டார்கெட்டு அது வந்து நமக்கு ஃபைனல் டார்கெட். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுவோம்.
ஃபைனல் டார்கெட் அடிக்கிற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னாச்சு, ப்ராப்பராக மார்க்கெட்டு போய் ஃபைனல் டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டோன்னா, ஸோ நம்ம ரூல் படி ப்ராப்பராக ஃபைனல் டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, நான் அதையே சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதை ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ரூல் படி நம்ம என்ன பண்ணோன்றதை நான் அகைன் ஒன்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டெய்லியில் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ண பிறகு அந்த ஸ்வீப்பை பண்ண அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஷேடோவை மார்க் பண்ணிக்கிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அதுக்குள்ள இருக்கிற ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிட்டு அதை மார்க்கெட்டு டேப் பண்றப்போ ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம ஃபைன் பண்றோம். ஓகேங்களா? அதை ஒன்ஸ் டேப் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம், அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப்பரா நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த கன்ஃபர்மேஷன் வந்துட்டு பிறகு அந்த கேண்டிலே என்ட்ரி போட்டு லோ கீழே நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதே ரூல் தான் நம்ம இதுல ப்ராப்பரா யூஸ் பண்ணோம். இதை தவிர்த்து நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அது என்ன ப்ரோ அப்படின்னா, நம்ம மெயினா காமனா யூஸ் பண்ற ஒரு என்ட்ரி டைப் என்ன அப்படின்னா CHOCH மெத்தட். ஓகேங்களா? அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த CHOCH மெத்தட் எப்படி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அகைன் இதுலேயே அப்படியே கட் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்த கரெக்டாக இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட்டு இதான் இல்லையா? ஸோ இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துட்டான். நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே CHOCH லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு CHOCH பார்க்குறோம். ஃபைனல் டார்கெட் இதை வைப்போம். இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஹையரையாக நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ 1 hour போயிடுறேன். 1 hourல எனக்கு ஒரு CHOCH நடக்கணும் இல்லையா? ஸோ இதில் CHOCH எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரீசன்ட் புல் பேக் CHOCH. இதுலேருந்து அப்படியே பாருங்களேன், ரீசன்ட் புல் பேக் எங்கே இருக்கான். இது ஒரே நான் புல் பேக் ரீட் பண்ணிட்டோமா, இதில் பாருங்கள் மார்க்கெட்டு இங்கேருந்து வந்துட்டு இருக்கான். இங்கேருந்து மேலே உடச்சி அகைன் கீழே உடச்சிருக்கு. அகைன் என்ன பண்ணியிருக்கு, இங்கே மேலே உடச்சிருக்கானா. அப்போது கடைசியாக இருந்த புல் பேக்னா இதான் இல்லையா? அப்போ இதுதான் எனக்கு ஹை இல்லையா? அப்போ அதை உடைக்கிறப்ப தான் நான் CHOCH எடுப்பேன். ஸோ வெயிட் பண்ணுறேன் இந்த ஹையை வந்து உடைக்கிற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை உடைச்சோம் அப்படின்னா CHOCH நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ CHOCH இந்த ஹையை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டு ஒன்ஸ் அதை எடுத்தோம் அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணுவோம். இங்கேருந்து ப்ராப்பராக ஏறுது மார்க்கெட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கான CHOCH வந்து இங்கே நடந்து போச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டவுட்டு எல்லாரும் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, ப்ரோ இது வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கானே ப்ரோ எடுத்துக்கலாமா அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் இதுவே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து ஸ்டார்டிங்கில் எதனால் அதை சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மோர் கன்ஃபர்மேஷனுக்காக. ஓகேங்களா? பட் நீங்கள் இது ட்ரேட் பிளானில் எல்லாத்தையுமே தெளிவாக பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஒருவேளை ஸ்வீப் பண்ணியிருந்து என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் அதுலேயும் சொல்லிடுறேன். பட் இப்போதைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை ஸ்வீப் பண்ணாலே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே லோவர் டைம் ஃப்ரேம் இருக்கும். இதில் நம்ம க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ராப்பராக CHOCH க்ளோஸ் பண்ணாலும் சரி, ஸ்வீப் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ப்ரைஸ் இதை தாண்டி போகணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க, ஒன்ஸ் மார்க்கெட்டு CHOCH பண்ணிட்ட பிறகு நமக்கு இதை ஸ்வீப் பண்ணி உடச்சிருக்கானா க்ளோஸ் பண்ணி உடச்சிருக்கான் அப்படின்னா, இதை வந்து நமக்கு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி உடச்சிருக்கான். அப்போ நமக்கு என்ன தேவை, இன்டியூஸ்மெண்ட் அப்படின்ற ஒன்று தேவை இல்லையா? அப்போ இதில் இன்டியூஸ்மெண்ட் தான் இதான். அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு நம்ம பை பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம், இந்த இன்டியூஸ்மெண்ட்டு நடக்கட்டும். மார்க்கெட்டு அங்கேருந்து இறங்கிட்டு இருக்கு. இன்டியூஸ்மெண்ட்டு இப்போ எடுத்துட்டான். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு எனக்கு இருக்கிற ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான், ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோ ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டிசிஷனல் ஆர்டர் பிளாக் அப்படின்னா இது மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது இந்த ஆர்டர் பிளாக்ல நம்ம டேரெக்டாக கூட என்ட்ரி போடலாம். பட் நீங்கள் இதில் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து போகிறனாலும் போடலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேரெக்டாக என்ட்ரி போடுவேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்து நான் அதுலேயும் காட்டுறேன். ஓகேங்களா? ரெண்டுமே ப்ராபிலிட்டி தான். ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் இல்லையா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இருக்கிறது ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். இதில் இன்ஜினியர் லிக்விடிட்டினா இதான். அப்போ எல்லா லிக்விடிட்டி கால் பண்ணிட்டு தான் வரும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக ஒரு வேளை ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக இதில் தாராளமாக என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய என்ட்ரி இது. ஃபைனல் டார்கெட்டை இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைனல் டார்கெட் அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அங்கேருந்து என்ன நடக்குது, மார்க்கெட்டு என்ட்ரி இங்கேருந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இங்கேருந்து ஃபுல்லாக மார்க்கெட்டு மேலே ஏற்றிட்டு இருக்கான் இல்லையா? அகைன் போயிட்டுருக்கான். இதில் நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம், டேரெக்டாகவும் போடலாம், இல்லை அப்படின்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சும் போடலாம். ஓகேங்களா? இது டிபெண்ட்ஸ் உங்களை பொறுத்து தான். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நான் டேரெக்டாகவே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? இல்லை நான் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு போகிறனாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆச்சு, ஃபைனல் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா? நம்ம ரூல் படி ப்ராப்பராக CHOCH மெத்தடும் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் CHOCH மெத்தடே மெயினாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஸ்வீப் பண்ணி நம்ம ரிஃபைன்மெண்ட் பண்ணி பண்ணுறது, நீங்கள் அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். இந்த CHOCH மெத்தடும் பண்ணலாம். ஓகேங்களா? பட் மாற்றிக்கிட்டே இருக்க தேவையில்லன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இதை காமனாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மாற்றி நம்ம அதுக்கு இதுக்கு அதுன்னு நம்ம மாற்றாமல் எல்லாத்துக்கும் காமனாக CHOCH யூஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்தால் எப்படி பண்ணணுன்றதே நான் காமிச்சிடறேன். ஓகேங்களா? ஸோ எதில் பார்க்கலாம்,
ஸோ பிடிசி ஹீரோ யூஎஸ்டியில் பார்ப்போமா? ஹீரோ யூஎஸ்டி டெய்லி ஆர் வீக்லியில் பார்ப்போம். சரி, வீக்லியில் பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டு ஃபுல்லாக இதில் பிஓஎஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கான் இல்லையா? ஸோ இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்துகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ டெய்லியில் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஃபுல்லாக மார்க்கெட்டு இதில் டவுன் ட்ரெண்டு தான் இல்லையா? ஸோ ஓகே, ஜிபிபி ஸ்டேட்டில் பார்ப்போம். ஒன் செகண்ட். ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு ஒரு இடத்த ஸ்வீப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அதை பார்க்கலாம் இல்லையா? ஸோ இதில் நான் காட்டுறேன் இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்தால் எப்படி பண்ணோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டு இதுலேருந்து ஃபுல்லாகவே ஏறிட்டு இருக்கான். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு பை பண்ணலான்னு. எப்போ பை பண்ணுவேன் அப்படின்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பை பண்ணுவேன் இல்லையா? ஸோ இதில் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா இதான் இல்லையா? இதில் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட்டு இங்கே நடந்திருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட் இங்கே நடந்துட்ட பிறகு நாம் என்ன பண்ணுவோம், மேலே வந்து ஒரு ஹையரையே கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் இதில் நான் கட் பண்ணிக்கிறேன். இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துட்டோம். அது காரணமான ஒரு லோ, ஐ மீன் ஹை இல்லையா? ஹையர் ஐயை நம்ம மார்க் பண்ணிப்போம். இதில் ஹையர் ஐனா இதான் இல்லையா? இந்த ஹையர் ஐயை மார்க் பண்ணிட்ட பிறகு நாம் என்ன பண்ணலாம், இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகே பை பண்ணலாம். பட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கான். இந்த க்ளோஸ் பண்ணி எடுத்தது எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ட் 2ல் இதான் பார்க்க போகிறீங்க. ஸ்வீப் பண்ணால் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். இங்கே என்ன பண்ணிட்டான், க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ இந்த க்ளோஸ் பண்ணி பண்ணுறான் ப்ரோ, அது எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் இருக்கிற ஆர்டர் பிளாக் அப்படின்னா இது இல்லையா? இதில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கு இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட்டு இது ஆர்டர் பிளாக் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது இன்ஜினியர் லிக்விடிட்டி நமக்கு இல்லையா? இதில் இன்ஜினியர் லிக்விடிட்டி எங்கே இருக்குது, இதான புல் பேக்கு. ஸோ அப்போ இதான் நமக்கு இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட்டு இதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னா அங்கே எப்படி பண்ணோன்றதை நான் இப்போ காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட்டை அதை எடுக்கட்டும். அங்கேருந்து லைட்டாக ஏற்றிட்டு இருக்கான். இங்கே எப்படி நம்ம இதெல்லாம் கேப்சர் பண்ணணும், அகைன் மார்க்கெட்டு இங்கேருந்து இந்த லிக்விடிட்டி கல் பண்ண வரோம் அப்படின்னா இங்கே எப்படி செல் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் கவுண்டர் ட்ரெண்டில் ட்ரேட் பிளானில் தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஓகேங்களா? கவுண்டர் ட்ரெண்ட் ப்ரோ ட்ரெண்டில் நீங்கள் தெளிவாக எல்லாத்தையுமே பார்த்துப்பீங்க. ஓகேங்களா? இதில் எப்படி நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும், லிக்விடிட்டி பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, இந்த ஆர்டர் பிளாக்லாம் டேப் பண்ணால் என்னென்ன பார்க்கணும், எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக உங்களுக்கு அதில் கிளியர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம், ஒன்ஸ் மார்க்கெட்டை இதை ஸ்வீப் பண்ணட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடந்துருச்சு, மார்க்கெட்டை ப்ராப்பராக ஸ்வீப் பண்ணிட்டானா, நான் ரெண்டு மெத்தட்லையும் காட்டுறேன். ஓகேங்களா? சிஹெச் மெத்தடும் காட்டுறேன் அண்ட் ஸ்வீப் மெத்தடும் காட்டுறேன். இப்போ என்ன பண்ணிட்டான், ப்ராப்பராக இங்கே ஸ்வீப் அகைன் பண்ணியிருக்கானா, ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருக்கான், அகைன் இது ஸ்வீப்பு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை அகைன் ஸ்வீப் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஸ்வீப் பண்ண அந்த விக்கை தான் எடுத்துக்க போகிறோம், அந்த ஷேடோ. ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்டாக மார்க்கெட்டை இதை ஸ்வீப் பண்ணியிருக்கு. இதை ஸ்வீப் பண்ணிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு விஷயமா இதை ஸ்வீப்லேயே நம்ம என்ட்ரி போடலாம். பட் அது வந்து கொஞ்சம் லோ ப்ராபிலிட்டி இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ரீஃபைன்மெண்ட் பண்ண போகிறோம். வீக்லி எப்படின்னா 4 hour போயிடுவோம். 4 hourல இருக்கிற ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வரப்போ இன்டியூஸ்மெண்ட் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், வரட்டும். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஆர்டர் பிளாக் அப்படின்னா எது, இதில் ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா? ஸோ ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டேன். மார்க்கெட்டு இங்கே வரணும் அப்படின்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து பை பண்ணலாமா? ஸோ வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட்டை என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அங்கேருந்து மார்க்கெட்டு ஃபுல்லாக ஏறிட்டுருக்கு, இன்னும் நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டு நடக்கலை. ஸோ இன்னும் அகைன் மேலே போயிட்டுருக்கான். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஓபிக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லையா? வெயிட் பண்ணுவோம். இப்போது இன்டியூஸ்மெண்ட்டு இங்கே நடந்திருக்கு, தெரியுதுங்களா? இன்டியூஸ்மெண்ட் நடந்து போச்சா? இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு பிறகு
நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓபிக்கு வந்தோம் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணுவோம், ஓபிக்கு வரட்டும். ஓகேங்களா. இப்போ ஆர்டர் பிளாக் வந்து டேப் பண்ணிட்டானா ப்ரோ, ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டான். இதில் நான் வந்து டேரெக்டாக என்ட்ரி போட்டுடலாமா அப்படின்னா போடலாம், பட் அது வந்து கொஞ்சம் தேவையில்லை. ஓகேங்களா. கன்ஃபர்மேஷன்ஸோட போங்க, அது கொஞ்சம் ப்ராபர்ட்டி அதிகமாக இருக்கும். இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே கொடுத்துருக்கான் அப்படின்னா, எங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் எடுக்கிறேன், இங்கே ஸ்வீப் தான் நடந்திருக்கு, அகைன் ஸ்வீப்பு, கடைசியாக எங்கே க்ளோஸ் வச்சிருக்கான், இந்த கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்கான் இல்லையா. அப்போ இந்த கேண்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்காக எடுத்து இங்கேருந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் இவ்வளோ பெரிய எஸ்எல்லாக இருக்கு ப்ரோ, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாதியில் என்ட்ரி போட்டுக்கோங்க. பாதியில் என்ட்ரி போட்டு இந்த ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ப்ராபிலிட்டி தான். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இந்த கேண்டிலோடைய லோவில் பாதியில் என்ட்ரி போட்டு லோவில் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். என்னுடைய ஃபைனல் டார்கெட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடைய வீக்லியில் ஒரு ஹை இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் ஃபைனல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஹையை உடைக்கிறப்போ. ஓகேவா. எந்த ஹை அப்படின்னா இந்த ஹை, நம்ம இன்டியூஸ்மெண்ட் எடுத்து ஒரு ஹையை மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். ஃபைனல் டார்கெட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வீக்லியோட அந்த ஹையை, ஓகேங்களா, நம்ம ஒரு ஹை மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஹையை நம்ம டார்கெட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் அதை டார்கெட் பண்ணிக்கிறேன், இப்போ நம்ம என்ட்ரிங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. நான் இதுக்கப்புறம் சிஹெச் மெத்தடும் காட்டுறேன், அது வந்து கொஞ்சம் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ரெண்டுமே ப்ராபிலிட்டி தான், இதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஓகேங்களா. நீங்கள் இதில் எது ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம மார்க்கெட்டு ஏறிட்டுருக்கான், ப்ராப்பராக ஏறிட்டுருக்கு இல்லையா. நம்மளுடைய என்ட்ரி இங்கேருந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சா, இன்னும் ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகலை. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் பண்ணிட்டான். இப்போ ஃபைனல் டார்கெட்டு மேலே இருக்குது இல்லையா. ஸோ ஃபைனல் டார்கெட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை ரன் பண்ணலாம். இதில் எப்படி பிரேக் ஈவன்லாம் எப்படி தள்ளுறது, ஃபஸ்ட்டு டார்கெட் இது ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி நம்ம மார்க்கெட் டேப் பண்ணுற பிறகு பார்ஷியல் புக் பண்ணுற எல்லா ஒரு ரீசன்ட்டையும் நான் ட்ரேட் பிளானில் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஓகேங்களா. ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதில் நீங்கள் 1 by 1 எல்லாத்தையுமே பார்த்துப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து என்ன ஆச்சு, மார்க்கெட்டை ப்ராப்பராக மேலே ஏற்றிட்டு இருக்கானா. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், மார்க்கெட்டை இங்கேருந்து ஃபுல்லாக ஏற்றிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ ஓகே ப்ரோ, இதில் எப்படி ப்ரோ சிஹெச் மெத்தட் பார்க்கணும் அப்படின்னா அதையும் நான் காமிச்சிடறேன். ஓகேங்களா. நீங்கள் ஒன்ஸ் அதையும் பார்த்துக்கலாம், எப்படி ப்ரோ நம்ம சிஹெச் மெத்தட் யூஸ் பண்ணி அங்கே ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா. ஜஸ்ட் நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்தே பார்ப்போம். ஓகேங்களா. சிஹெச் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இதுவாக ஒன்ஸ் இதை மார்க்கெட் எடுத்துகிட்ட பிறகு லோவர் டைம் ஃப்ரேம் 4 ஹவருக்கு போயிட்டு அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ரீசன்ட் புல் பேக் உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதில் ரீசன்ட் புல் பேக் எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் இல்லையா, ரீசன்ட் புல் பேக். ஸோ ஃபஸ்ட் இதை டெலிட் பண்ணிக்கிறேன், ஸோ குழப்பம் வரக்கூடாது. ஓகேங்களா. ஸோ 1 minute. ஸோ ஓகே. ஸோ இப்போ ரீசன்ட் புல் பேக் எனக்கு சிஹெச், இதில் ரீசன்ட் புல் பேக் எது அப்படின்னா இதுதான் இல்லையா. இதில் ரீசன்ட் புல் பேக் நமக்கு சிஹெச்ஆ வரும். இந்த சிஹெச் நடந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணுவோம், இந்த சிஹெச் ஃபஸ்ட்டு நடக்கட்டும். மார்க்கெட்டே இன்னும் சிஹெச் பண்ணல, இப்போ சிஹெச் பண்ணிட்டான் இல்லையா. இந்த சிஹெச் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக என்ட்ரி போட்டுற முடியாது இல்லைங்களா. ஸோ நமக்கு தெரியும் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. ஏன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணி அவன் உடச்சிருக்கான், ஸ்வீப் பண்ணி உடைக்கல, க்ளோஸ் பண்ணியிருக்கான். தெரியுதுங்களா. மார்க்கெட்டு இங்கே ஸ்வீப் இங்கே பண்ணி அகைன் என்ன பண்ணிட்டான், கீழே க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போடலாம். இதில் இருக்கிற ஆர்டர் பிளாக்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இது, எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது இன்ஜினியர் லிக்விடிட்டி இல்லையா, இது நமக்கான இன்ஜினியர் லிக்விடிட்டி. இப்போது இன்டியூஸ்மெண்ட் ரீசன்ட் புல் பேக்கு நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக வரும். இதில் ரீசன்ட் புல் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா, ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக். அப்போது நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக அதை தான் வச்சுருப்போம். ஸோ வெயிட் பண்ணுவோம், அந்த இன்டியூஸ்மெண்ட்டே நடக்கட்டும். அகைன் மார்க்கெட் மேலே போகிறோம், ரீசன்ட் புல் பேக்கே நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா. இதுதான் எனக்கு ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். மார்க்கெட் அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ அகைன் ஒரு புல் பேக் வச்சிட்டான், அப்போ ரீசன்ட் புல் பேக் இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துட்டான். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்ட பிறகு இன்டியூஸ்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆர்டர் பிளாக்ல நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி ட்ரை பண்ணலாம் இல்லையா நம்ம ரூல் படி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டியூஸ்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆர்டர் பிளாக்ல ஃபஸ்ட்டு என்ட்ரி நமக்கு. ஓகேவா. ஸோ ஆர்டர் பிளாக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டார்கெட் ஸோ மேலே வச்சுப்போம். இப்போது வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட்டே என்ன பண்ணுறான் அப்படின்றது. அங்கேருந்து மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றுனாங்க நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே எஸ்எல். ஓகேங்களா. ஸோ இங்கே எஸ்எல் நடந்துட்டு பிறகு
அடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக் இந்த ஆர்டர் பிளாக் இல்லையா, இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்துட்டு பிறகு இருக்கிற ஆர்டர் பிளாக் இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே என்ட்ரி போடலாம் இல்லையா. ஸோ நம்ம ரூல் யூஸ் பண்ணி ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஃபைனல் டார்கெட் என்ன அப்படின்னா இதுதான். ஸ்டாப் லாஸ் நான் இது கீழே வச்சுக்கிறேன். ஃபைனல் டார்கெட்டு நம்ம வீக்லியோட ஹையை வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய வீக்லியோட ஹை. அப்போ இது வரைக்கும் நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபைனல் டார்கெட்டை நான் அதை வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம அதில் பார்த்த மாரியே தான். ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா. ப்ராப்பராகவும் இருக்கும். ஓகேங்களா. நம்ம சிஹெச்ஓசிஹெச் மெத்தட் பார்த்துட்டு போகிறது கொஞ்சம் ப்ராபபிலிட்டியாகவே இருக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு என்ட்ரி செட்டப் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து என்ன ஆகுது, மார்க்கெட்டு ப்ராப்பராக மேலே ஏற்றுறோன்னா. ஸோ ஃபைனல் டார்கெட்டு இன்னும் அச்சீவ் பண்ணலை. அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா. இதில் எப்படி நம்ம இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரேக் ஈவனில் எப்படி தள்ளுறது, ப்ராப்பராக ட்ரேட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ட்ரேட் பிளானில் ப்ராப்பராக சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஒன்ஸ் இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. இது ஒரு சூப்பரான என்ட்ரி செட்டப். இதை நீங்கள் ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ ப்ராப்பராக பண்ணுங்க. பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அதுவும் வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் எப்படி இந்த ஸ்வீப்பை பார்த்து பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த க்ளோஸ் எப்படி பண்ணால் அது எப்படி நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா.